இந்த ஆளுநர் வந்து கொஞ்சம் அலைய விட்டுக்கிட்டு இருந்தபோது எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, ஏன் இந்த விஜயை இப்படி அலைய வச்சுட்ருக்குறாங்க அப்படின்ட்டு. திருமாவளவன் நிறைய எம்எல்ஏஸ் எல்லாம், ஃபார்மர் எம்எல்ஏஸ் எல்லாம் பேசும்போது எங்களுக்கே நிறைய மெசேஜ் வருது, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பேசாதவன்லாம் பேசுகிறான், ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. சரி, அப்புறம் கடைசியில் முடிவெடுத்து தலைவர் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ சரியா, இப்போது காமனாக இந்த அரசு அமைக்கப்பட்ட பிறகு சராசரியாக இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்னால் என்னன்னு தெரியாது. ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஓட்டு போட்டால் தான் இவர் கவர்மெண்ட்டு நீடிக்கும், நிலைக்கும், இல்லை நிர்மூலமாகுங்கிறது பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ யாருக்கும் அந்த எண்ணிக்கையெல்லாம் கணக்கே கிடையாது. விஜய் சிஎம் ஆயிட்டார், ஓகே, ஆனால் சிஎம் ஆன பிறகு அந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குல்ல சார். நிறைய கர்நாடகாவினுடைய எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தபோது காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் கிட்ட அல்லது அந்த ஜனதா பார்ட்டியினுடைய தேவகவுடாவுடைய பார்ட்டியினுடைய எம்எல்ஏக்கள் கிட்ட விலை பேசினதெல்லாம் ஆடியோக்கள் எல்லாம் கூட நம்ம கேட்டிருக்கோம், சரியா. ஆனால் எதுவுமே அசம்பிளிக்குள்ளே இப்படி வெளிப்படையாக போய் சந்தித்து ஆதரவு கொடுங்கன்ட்டு இன்டைரக்டாக கேட்டு இருந்தது இதுவரை நாடு பார்த்ததில்ல. இப்போ தான் நடந்திருக்குது. ஒரு ஸ்பிளிட்டை ஒரு சீஃப் மினிஸ்டர் பொது பதவிக்கு வந்த பிறகு அதோட ஜெனரல் செக்ரட்டரியை சந்திக்காமல் போய் எம்எல்ஏக்களை சந்திச்சுட்டு வந்தது இங்கே தான் நடந்திருக்குது. இன்றைக்கி திரு இபிஎஸ் வந்து சட்டப்பேரவையில் மிக நியாயமான தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கிறாரா இன்று? இல்லை, இன்றைக்கி அவர் ரொம்ப நியாயமான குரலை தான் பதிவு பண்ணியிருக்காரு. சட்டம் வழக்கமாக சட்டமன்றத்தினுடைய நடைமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நடைமுறை இந்த மரபை மீறின ஒரு செயல் அங்கே நடந்ததாக தான் நான் பார்க்குறேன். இங்கே வந்து ஒரு பொதுச் செயலாளர் இருக்கார், அவர் பேசி முடிக்கிறாரு. அதை தாண்டி இன்னொருத்தருக்கு அந்த ஆப்ஷனை ஏன் கொடுக்கணும், இன்னொருத்தரை ஏன் பேச வைக்கணும்? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கட்சிக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கலாம், அந்த முரண்பாடை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்றைக்கி அந்த ரெண்டு கட்சியும் உடைச்சி 25 எம்எல்ஏக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கட்சி போகிற அளவுக்கான நெருக்கடியே விஜய் தான் கொடுக்குறாரு. இன்றைக்கி அந்த நிலைமையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து கொறடா வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, அந்த லிஸ்ட்டு தான் அக்செப்டபிள், அதன்படி தான் போகணும் ப்ராசஸை. ஆனால் அதை மாற்றி அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் வந்து வேறொரு முறையை கையாளும் போது அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நாம் வந்து சட்டமன்றத்தினுடைய நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணலை. புதுசாக இப்போ தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க, வந்து உட்கார்ந்த உடனேயே அதை வந்து மீறுறாங்க அப்படின்னு தான் வேதனையாக இருக்குது. நம்ம வந்து இதை டெக்னிக்கலாக சொல்கிறோம், சட்டமன்றம் பெரும்பான்மை இதில் வந்து அவருடைய மீறல்கள் இதெல்லாம் பேசுகிறோம். நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு தூய அரசு, நாங்கள் ஒரு தீய சக்திக்கு எதிராக வரோம்லாம் பேசினாங்க. இவங்க வந்து அந்த கட்சியை ஒரு எம்எல்ஏவை முகத்தை மூடி பட்னப்பாக்கம் வீட்டுக்குள்ளே கூட்டு போயிருக்கிறாங்க. அது வீடியோ எல்லா சேனல்லையும் வெளியே வந்துருச்சு. அது யாருன்னு பிரேமலதா அவர்கள் கேட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல. ரெண்டாவது, ஜோசியருக்கு ஏன் நீங்கள் வந்து பதவி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க, அதை வந்தால் நீக்கிட்டாங்க. இதில் எனக்கு நான் இன்னொரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். ஒரு ஜோசியர் அவர் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவருடைய பதவியே 24 மணி நேரத்தில் காலி ஆகுங்கிறத அவரால் யூகிக்க முடியல. அப்படிப்பட்ட ஜோசியரை நம்பி விஜய் இருக்கக்கூடாது. நல்ல ஜோசியராக பார்த்துங்க, தயவு செஞ்சு இவரை நம்பாது. இந்த சட்டமன்றத்துக்குள்ள பொலிட்டிக்கலாக நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் தூய ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லி 25 பேர்த்த பிரித்து எடுத்துகிட்டு வந்து 6 பேர்த்துக்கு மினிஸ்டர், 10 பேர்த்துக்கு வாரியம்னு சொன்னீங்களே, அந்த 6 மினிஸ்டர்ஸ் யார்? அந்த பட்டியலில் 9 பேர்த்த இவங்க வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு 9 பேர்த்த சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தையில் வருது பொலிட்டிக்கலாக. எல்லாத்து வேலையும் கரப்ஷன் கேஸ் இருக்கு. இப்போ இது எது தூய ஆட்சி? நான் என்ன சொல்கிறேன், இந்த இளைஞர்கள் மத்தியில் சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை பண்ணி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டீங்க. என்ன சொன்னீங்க, நாங்கள் ஒரு தூய ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியவே 2ஆக பிளந்து எம்ஜிஆராலும் ஜெயலலிதாவாலும் உருவாக்கப்பட்டு போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்சியை 2ஆக உடைத்து அதில் இருக்கக்கூடிய யார் மேலாம் கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து நீங்க ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்றீங்க. இது மிகப்பெரிய தவறு. முதல்ல நாடாளுமன்றத்தினுடைய மரபுகள் இங்கே மீறப்பட்டிருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன, பொலிட்டிக்கலாகவே இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம். மூணாவது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சட்டமன்றத்தில் எல்லாரும் பேசுறாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்கிறாங்க, அண்ணன் வன்னியரசு அவர்கள் முக்கியமான பல விஷயங்களை எடுத்து முன் வச்சிருக்கிறார், பிரேமலதா அவர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கேள்விக்கு கூட சட்டமன்றத்தில் பதில் சொல்லல. பரவாயில்ல, அவருக்கு சட்டமன்றத்தில் எழுதி கொடுக்கப்பட்டது அவர் வாசிட்டு போயிட்டாரு, அது நடக்கிறது தான். போனதுக்கு பிறகு இவங்க கேட்ட கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா, என்னென்ன பண்ண போறீங்க? சிம்பிளா உதயநிதி சார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, கலைஞர் உரிமை தொகை இன்னும் 2 நாள் தான் இருக்கு, போட போறீங்களா இல்லையா?
7ஆம் தேதியே மாணவர்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்துக்கும் தமிழ் புதுமை திட்டத்துக்கான பணத்தை ஒதுக்கி இருக்கணும். என்ன பண்ண போறீங்க? பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. நான் வந்து பொலிட்டிக்கலா தமிழ் மக்களுக்கு எது முக்கியமோ அதை பத்தி நான் பேசிக்கிறேன். இதுக்கு எந்த பதிலுமே இல்லை. வன்னியரசனை கேட்டார், குரியன் ஜோசப் அறிக்கை என்ன பண்ண போறீங்க? இடைக்கால அறிக்கை வந்திருக்கு, முழு அறிக்கை போட போறீங்களா? கே என் பாஷா அறிக்கை என்ன பண்ண போறீங்க? 40 மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ண போறீங்க? இது இல்லாம மே 18ஆம் தேதி ஈழ நினைவேந்தல் வருது. ஈழத்தமிழர்களுக்கு நினைவேந்தல் அரசு செய்யணும். அது இல்லாம ஈழத்தமிழர்களுக்கான குடியுரிமை, இது மாதிரி ஒரு பெரிய பொலிட்டிக்கலான கேள்விகளை அண்ணன் வன்னியரசா இருக்கட்டும், திரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் கேட்டிருக்கிறாங்க. எதுக்குமே பதில் போடல. ட்விட்டர்ல 3 பக்கம் எழுதி இருக்கிறாரு. 3 பக்கம் வந்து ஒரு ஏதோ அந்த ட்விட்டர்ல உட்கார்ந்துட்டு சண்டை போடுவாங்க பாத்தீங்களா, 2 பசங்களுக்கு இடையில, அது மாதிரி ஒரு பெரிய போஸ்ட் எழுதி போட்டிருக்கிறாரு. இது எதுக்குமே பொலிட்டிக்கலான ஒரு பதில் கூட சொல்லல. வேதனையா இருக்கு. நீங்க முதல் நாள் சட்டமன்றத்தில் பேசல, அதுலயே அந்த ட்விட்டர்ல என்ன போறாரு அப்படின்னா, டிஜிட்டல்ல நாங்க வந்துட்டோம்னு சொல்றாங்க. நாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, தமிழ் மக்கள் ஆதரவு பெற்று வந்துட்டோம்ங்கிறதே டிஜிட்டல்ல தான் போடுறாரு. இதை அவர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கலாம். இதையே அவர் டிஜிட்டல்ல தான் போடுறாரு. அப்ப இந்த இன்னைக்கு போட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் திரு விஜய் அவர்கள், அதாவது இது டிவிகே விஜய்னு போட்டு தான் அந்த ட்விட்டர் ஐடி இருக்கு. உண்மையிலேயே அவர் தான் ஹேண்டில் பண்றாரா இல்ல அது வேற யாராவது ஹேண்டில் பண்றாங்களா? இப்படி ஒரு ட்விட் போடப்பட்டது அவருக்கு தெரியுமா, அவருக்கு தெரியாதா? எந்த கேள்வியுமே சட்டமன்றத்தில் இன்னைக்கு கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கான ப்ரொக்ரெசிவான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பதில் வரலைங்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக ஏன் இப்படி வந்து நடக்குது? ஒரு புது அரசு வந்திருக்கிறாங்க, எத்தனை திட்டங்கள் இருக்கு, திட்டங்களை நாங்க அப்படியே நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்றாரு. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? காசே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே இவங்க செய்யலன்னு சொல்றாரு. இவங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு. ஆனா நான் வந்து திட்டங்களை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னு இன்னும் தெளிவா இல்ல. ஓகே, இந்த ஏடிஎம்கேல இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அவர் வந்து நீ வந்து பிள்ளைய கூட்டு வந்து சத்தியம் பண்ணுவியா, நான் சத்தியம் பண்றேன், இப்படி எல்லாம் பேச்சு வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. கூடுதலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வாக்களித்த 25 பேரோட கட்சி பதவி வந்து நீக்கம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மாறுபட்ட பார்வை ஒரு பார்ட்டிக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அதை யார் ஆதரிக்கிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஒரு கூடுதல் தைரியம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூடுதல் தைரியம் வரும். அந்த தைரியத்தை விஜய் கொடுத்துட்டாரா இவங்களுக்கு? முதலமைச்சராக கொடுத்துட்டார். தாவேகா தலைவராக கொடுத்தா எவனும் நம்ம கேள்வி கேட்க போறதில்ல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு பிரிவுபட்டு நிற்கக்கூடிய ஒரு 25 எம்எல்ஏக்களுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியத்தை நேரடியாக வீட்டுக்கே போய் கொடுத்துட்டாரான்னு. ஆமா, 100% அவர் அதான் கொடுத்துருக்காரு. சிவி சண்முக வீட்டுக்கு போனதுக்கு காரணமே அதுதான். ஓகே, அந்த கட்சியில வந்து முரண்பாடுகள் இருக்கு, சலசலப்புகள் இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா, இதை நான் பதிவே பண்றேன், விஜய் அவர்களும் சரி, எஸ்பி வேலுமணி அவர்களும் சரி, அதே போல ஒரு 2 நிமிஷம், ஓகே, அதே போல ஒரு குறிப்பிட்ட நடிகையா இருக்கட்டும், இல்ல வந்து மார்டின் குரூப்புடைய ஆதவர்ஜனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பென்ட் ஹவுஸ்ல ஒரே ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வீடுகள் தான் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. எல்லாமே உண்மையிலேயே எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தது இதை உடைச்சு வெளியே கூட்டு வரக்கா தான். ஏற்கனவே அண்ணன் செல்வம் பேசும்போது சொன்னாரு, இவங்க இந்த கட்சி இவங்க உடைச்சிருக்காங்க, அந்த கட்சி அவங்க உடைச்சிருக்காங்க, திமுக பண்ணாதா, அதிமுக பண்ணாதா, அப்புறம் எதுக்கு திமுக அதே மாதிரி தான் இருக்க போகிற டிவிக்கு. அப்புறம் நீங்கள் என்ன தூய சக்தி, அவங்க என்ன நல்ல சக்தி, எல்லாம் ஒன்று தானே, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துட்டு போயிடலாங்க. அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து நாங்கள் மாற்று சக்தி, நாங்கள் தூய ஆட்சியை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க எல்லாரும் பண்ணது நீங்க பண்றேன்னு சொன்னா அதுக்கு எது சார்? இது தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் பண்ணாது சார். நீங்க எல்லாரும் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அதை உடைச்சிட்டீங்க, இந்த கட்சியை உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ற, இது அண்ணன் சொல்றதுக்கு இப்படி தான் அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை, நான் வந்து புதுசா ஒன்றை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற கட்சியை இன்னும் மோசமா உடைச்சு கூட்டு வருது இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ண நான் விரும்புறேன். அண்ணே நான் ஒரு இந்த தமிழ்நாடு செல்வனே ஒரு நிமிஷம், தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வர்றேன். ஜெயிச்ச உடனேயே தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக பொது தொகுதியில் விஜய் வந்துதான் அதிகமான தலித்துக்கள் நிக்க வச்சாருன்னு சொல்லி பெரிய பரப்புரை செஞ்சாங்க. அது பொய், 100% பொய். இது மாதிரி அடுக்கடுக்காக போதைப் பொருளை வந்து உடனே வந்து தீ வச்சு கொளுத்துனாங்க, போதைப் பொருள் கட்டுப்பாடுக்காக தனி படை உருவாக்கி இருக்காங்க, ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சோசியல் மீடியால வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பொய்யை தொடர்ச்சியாக இவங்க ரூட்ஸ்ல வச்சு பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இது தமிழ் சமூகத்துக்கு ஆபத்து, தமிழ் குழந்தைகளுக்கு ஆபத்து, தமிழ் இளைஞர்களுக்கு ஆபத்து.